ஐயா வணக்கங்கய்யா. ஐயா உங்கள் பேருங்க? நாராயணன். இது எந்த ஒரு இது வந்து பூனாரி, ரெவன்யூ வில்லேஜ் பூனாரி. இப்போ இந்த நிற்கிறது வந்து இழுப்பக்குடி. இது வந்து இந்த ஃபீல்டு வந்து இழுப்பக்குடி. 2 அஞ்சாயிரமையாக இருக்குது. எத்தனை ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்க? அதுதான் ஒரு 15 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம். என்னென்ன விவசாயம் பண்ணுறோம்? நெல் ஒரு 10 ஏக்கர் வரைக்கும், கொய்யா 4 ஏக்கர், ஒரு ஏக்கரில் மாங்கன்று தென்னைகள் எல்லாம் இருக்குது சுற்றி. இதுக்கு முன்னாடி என்ன உரங்கள் பயன்படுத்துனீங்க? இதுக்கும் ரசாயன உரங்கள் குப்பை அடிப்போம் ஃபுல்லாக. கிராமத்துலேருந்து இருக்க குப்பையெல்லாம் அள்ளி ஏக்கருக்கு 4 வண்டி 5 வண்டி சாய்ட்டு அளவுக்கு போடுவோம். அதில் வந்து உங்களுக்கு மகசூல்லாம் கரெக்டாக கிடச்சிச்சா? அதோட ரசாயன உரம் சேர்த்துக்கணும். காலத்துக்கு போகணுமா ரசாயன உரம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சத்தியம் மையத்தில் வந்து நீங்கள் வந்து உரங்கள் வந்து எத்தனை வருஷமாக பயன்படுத்த? அது ஒரு 3 வருஷமாக அந்த இதில் போட்டிருந்தாங்க இல்லையா, மதுரையில் அந்த கேம்ப் போட்டிருந்தாங்க. ஸ்கூலில் வந்து அதில் வாங்கினோம். அது அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்கே இருந்து அந்த அட்ரஸ் பிரகாரம் வந்து அப்போ வந்து ஒரு 3 வருஷம் அந்த உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை கலந்து வைக்கிறோம். என்னென்ன உரங்களில் வந்து சத்தியம் பயிலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? அது இந்த இதுகளோட மிக்ஸ் பண்ணி வைக்கிறது மாதிரி இருக்குது. ஏழு ஜெல்லு, கோல்டு ஜெல்லு, இந்த மாதிரி 2-3 ஐட்டங்கள் கொடுத்து கலந்து வைக்க சொன்னாங்க. முன்னாடி இந்த இதுகளில் இந்த ஈக்குவல் மாதிரி உயிர் கொடுப்பாங்க இல்லையா. ஆமாம். இந்த 4 விதமான உரங்கள் வந்து எதில் எப்படி பண்ணீங்க? தண்ணியில் கரைச்சும் சுற்றி ஊற்றணும். அதாவது இந்த உரங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ரசாயனம் பயன்படுத்திருப்பீங்க, அதுக்கடுத்து நம்ம உரங்களோட பயன்படுத்திருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு வேறுபாடுகள் வந்து உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தலைச்சத்து கொஞ்சம் நல்லா சேர்த்து வச்சாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. மகசூல் இது இயற்கை உரம் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஈல்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. பூமி கொஞ்சம் வலுப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்கள் காலப்போக்கில் வைக்கிறதுல கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் காலதாமதமாக ஆகுது. எல்லா விவசாய லைன் பண்ணும்போது இது மட்டும்னா பரவாயில்ல. எல்லா விவசாயம் செய்யும்போது லேபர்ஸ் மற்ற ப்ராப்ளங்களும் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அது மாதிரி இயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நன்மைகள் நல்லா தான் இருக்குது. வரக்கூடிய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து சொன்னாங்களா? ஆமாம், அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நேரடியாக வர்றாங்க, வந்து உதவி செய்கிறாங்க. எந்த குறைபாடு இல்லை, நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா உதவி செய்கிறாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. அது வந்து கொஞ்சம் நல்லா. இப்போ சத்தியம் பையா நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு இந்த வரக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடிக்கடி வந்து ஆலோசனை பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபீல்டில் பார்க்குறாங்க. ப்ராப்ளம்லாம் நல்லா இருக்குது. ஃபோன் கான்டாக்டில் ஒரு லேடிஸ்லாம் பேசுகிறாங்க, வந்தாங்களா என்னன்றதை பேசுகிறாங்க. இல்லை நமக்கு அது தெரியாததில் விவரப்படுத்தி சொல்கிறாங்க. உரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்பாட்லேயே கொடுத்துட்றாங்க. தேவைக்கு வந்து தெரிஞ்சுட்டு போய் அது ஸ்பாட்லேயே கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குது. நல்லா இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பாக இருக்குது, உதவியாக இருக்குது. இப்போ அடுத்து என்னென்னா அடுத்தவங்களுக்கு நம்ம அதாவது நீங்கள் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆமாம் தெரியப்படுத்த சொல்லலாம். தாராளமாக சொல்லலாம். நல்லா இது பண்ணுவோம். இயற்கை விவசாயம் செய்கிறதுல நல்லா பிடிப்பாக இருக்குது இப்போதைக்கு. என்ன இயற்கை செய்யும்போது இது ஈல்டுகள் நல்லா இருக்குது. பயிர்கள் நல்லா இருக்குது, மரங்கள் நல்லா தான் இருக்குது. ஈல்டு கொஞ்சம் காய்ப்புகள் திறன் கூடுது. அதெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம காயை பொறுத்தளவுக்கு அங்கே கமிஷன் கடை தான் கொண்டு போகிறோம். இங்கே தனியாக வச்சு செய்ய முடியலை. அங்கே நம்மளுடைய இது நல்ல தரமாக இருக்குது. அங்கே போகும்போது நம்ம காய் கொஞ்சம் தரமாக இருக்குது. கலர் கிடைக்குது, விலை கிடைக்குது. அடுத்தவங்க இதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ்மெண்ட் கொடுத்தா கிடைக்கிது. இந்த இது வச்சு போகும்போது தரங்கள் நல்லா இருக்குது. கொஞ்சம் பெருவட்டாகவும் வருது, விலை போகுது. இந்த மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் ஓரளவு புழுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்துது. மழை இல்லாத நேரத்துக்கெல்லாம் புழு மற்ற இதுக்கெல்லாம் நோய்கள் கொஞ்சம் தாக்க வச்சாதான் செய்யுது. அப்போ இந்த உரத்தினால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இல்லை மற்ற விவசாயிகள் எல்லாருமே இந்த கொய்யா, இப்போ நாங்கள்லாம் அப்படி பார்த்தா முன்னாடி கரும்பு நிறையா போடுவோம், வாழைப்பீ போடுவோம், வாழை போடுவோம். அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் மாற்றம் மாதிரி இப்போ கொய்யாவுக்கு வந்திருக்கோம். விவசாயிகள் மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ லேபர் ப்ராப்ளம் பல ப்ராப்ளத்தினால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாகி இப்போ அதிகமான விவசாயி கொய்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரும்பு போட்ட விவசாயி, வாழை போட்ட விவசாயிகள்லாம் இப்போ கொய்யா இப்போ நடப்புகளில் அதிகமாக எல்லா இடத்துலையும் டோட்டலாக இன்றைக்கி ஒரு 60% பேர் கொய்யாவில் மாறி இருக்காங்க. கரும்பு வாழை போட்டவங்க இப்போ பேருக்கு ஏதோ கொஞ்சம் அந்த தொழில் போட்டவங்க போடுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு இதுக்கு மாறி இருக்காங்க எல்லாருமே. நன்றி, வணக்கம். ஆர் நாராயணன்.